சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அரசு இயந்திரம் ஒருதலைபட்சமாக செயல்படும் என்று கருதுவதால் மூத்த அதிகாரி ஒருவரை நியமித்து தேர்தலை கண்காணிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்தை அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மனுவை அளித்த பின்னர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மைத்ரேயன், தமிழகத்தில் முன்பு இதுபோல அதிகாரி ஒருவரை நியமித்து தேர்தல் ஆணையம் கண்காணித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் 2 பாராளுமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடக்கிறது. மற்ற தேர்தல்கள் போல ஆர்கே நகர் தேர்தல் கிடையாது. எனவே இந்த தேர்தல் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சிக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் நடக்கக்கூடிய போட்டி என்று தான் கருத வேண்டும். எனவே இந்த ஒரு மாநில முதல்வரே தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மாநில அரசு இயந்திரம் எந்த அளவுக்கு ஒருதலைபட்சமாக செயல்படும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த காரணத்தினால் தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நிர்வாச்சன் சதனிலிருந்து ஒரு உயர் அதிகாரியை இந்த தேர்தலுக்கு மேற்பார்வையாளராக அனுப்ப வேண்டும். அவர் அங்கே இருந்து கேம்ப் போட்டு இந்த தேர்தலை கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், பல வருடங்களுக்கு முன்பு ஜே.கே. ராவ்ங்கிற ஒரு உயர் அதிகாரி இங்கேருந்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கே.ஜே. ராவ் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கண்காணிக்க வந்திருந்தார். அந்த மாதிரி ஒரு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் அங்கே இந்த தேர்தலை மேற்பார்வையிட்டு நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கு.